ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஸ்லீப் டைட். 2011 வந்திருக்கு. இது ஒரு ஸ்பானிஷ் படம், த்ரில்லர் கேட்டகரி படம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பாருங்கள். என் பேர் சீசர். நானும் கூட உங்களை மாதிரி ஒரு முரட்டு சிங்கிள் தான். நமக்கு கிடைக்காத ஃபிகர் நம்ம ஃப்ரெண்டுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிற ஒரு சராசரி ஆள். அதே மாதிரி தான் இந்த படத்தில் நானும். எனக்கு சந்தோஷங்கிறதே கிடையாது. அதனால நான் வந்துட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக நான் மொட்டை மாடி ஏறினேன். ஹைட்டு ஜாஸ்திங்கிறதால இறங்க வேண்டியதாகிடுச்சு. அதோடு என்னோடய அலாரம் கிளாக் வேறு அடிக்க ஆரம்பிச்சு. இவ்வளோ நேரம் நான் கண்டது கனவு. நம்ம இன்றைக்கி இவ்வளோ அவசரப்பட்டிருக்கோம், அதானே இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்குல்ல. அலாரம் கிளாக் அடித்ததை எந்திரிச்சு பார்த்தேன்னா பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. நான் வேறு முரட்டு சிங்கிள்னு சொன்னேன்ல, வேறு யாரும் இல்லை. இது எங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்க ஒரு பொண்ணோட ரூமுக்கு நான் படுத்திருக்கேன். அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கா. இருந்தாலும் நைட்டான நான் படுத்துப்பேன், அவளுக்கே தெரியாமல். இதுதான் படத்தில் இருக்க ட்விஸ்ட்டே. நான் எப்படி இவங்க கூடலாம் படுக்கிறேன், அதுக்கப்புறம் காலையில் எப்படி எல்லாருக்கும் தெரியாமல் மறுபடியும் என்னோடய ரிசப்ஷனிஸ்ட் வேலையை கண்டினியூ பண்ணுறேன். இதைத்தான் இந்த படத்தில் காட்டியிருக்கோம். ஒரு சீன் விடாமல் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ ட்விஸ்டோடு இருக்கும். நம்ம ஹீரோயின் பேர் கிளாரா. அவங்க இப்போ தான் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சோன்னே அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அது விஷுவலாக காட்டிகிட்டு இருக்கும்போதே ஸ்டெப்ஸில் ஒரு பையன் குடுன்னு ஓடி லிஃப்ட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு அவங்க அக்காட்ட சொல்கிறான். அந்த அக்காவும் அவன் தம்பியை பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டு இருக்கு. கூட அவங்க அப்பாவும் இருக்கார். இதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்டான நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணு ரெடியாக வச்சுருக்கியா, குடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு போகும்போது ஒரு கப்பில் பால் மாதிரி வாயில் ஊற்றிட்டு மறுபடியும் அதே டேபிளில் இவனுக்கு முன்னாடி கொப்பளிச்சுட்டு போவான். அதை நம்மால் தான் க்ளீன் பண்ணி ஆகணும். இவன் எதுக்கு அந்த காசு வாங்கங்கிறது போக உங்களுக்கே தெரியும். இது ஒரு சைக்கோ பொண்ணு. இவ கேட்டதெல்லாம் பண்ணுன்னு ஹீரோ கம்பல் பண்ணிட்டே இருப்பாள். அது எதுக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே சொல்கிறேன், பாருங்கள். ஹீரோயின் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. இருக்கும்போது ஹாலில் இருக்கும்போது பார்த்தா நம்ம ஆள் கையில் ஒரு பேப்பர் கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு கிழவி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க ஒரு 2 நாயை வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த நாயை கூப்பிட்டு உள்ளே வரும்போது சிரிச்ச முகமாக உள்ளே வருவாங்க. கூட நம்ம ஹீரோயினும் இவன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ சிரித்து பேசிட்டு இருப்பான். அவங்க ஃபோன் காலில் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா ஹீரோ பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இவனும் சிரிச்சுட்டு பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கூட நைட்டு அவன் தான் படுத்துருந்தது. அது ஹீரோயினுக்கே தெரியாது. பண்ணுறதெல்லாம் பயங்கரமான வேலை ஹீரோ. அது யாருக்குமே தெரியாதபடி பார்த்துப்பான். ஹீரோயினும் நம்ம ஹீரோட்ட டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸ்க்கு, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஹீரோவும் அவளுக்கு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அங்கே அவங்க அம்மாவை பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டல் போவான். அவங்க அம்மா படுத்த படுக்கையாக இருப்பாங்க. இவனும் அங்கே கொஞ்ச நேரம் அவங்க அம்மாட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா இங்கே மறுபடியும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவான். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் எப்படின்னா ஒரு வயசானவர் இருப்பார். அவருக்கு டைம் பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ணணும். இவன் வர்றது 4:29 PM இருக்கும். வழக்கத்தை விட ஒரு 10 நிமிஷம் போல் லேட்டாக வந்திருப்பான். உடனே அவர் நீ வர டைமா, அது ஒழுங்காக டைம் கீப்பப் பண்ணி இருக்கதா இருந்தால் இல்லைனா போயிடு அப்படிங்கிற மாதிரி திட்டுவார். அதே டைமில் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு கழுவி வருவாங்க. இன்னொரு டெனண்ட்டு அவங்க என்னோடய நாய்க்கு பர்த்டே கொண்டாட போகிறேன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன், ஒன்று நல்ல விஷயந்தான், உங்களுக்கு விருப்பம்னா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவளும் ஓகே நாளைக்கு பண்ணுறதாக்க, இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் நான் வெளியே போவேன், கொஞ்சம் நேரம் என் பெட்டை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லணுன்னா இதனால் என்ன, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிவிடுவான். அதே டைமில் பார்த்தா அது கொஞ்சம் அசிங்கம் பண்ணி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமா ரூமை அப்படின்னு சொன்னோன்னா இதோ நான் ஸ்டாஃப் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளீனிங் பண்ணுறவங்கள அவன் அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புவான். அங்கே இருக்க லேடிஸும் இந்த லேடியோட பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் தெனாவட்டாக பேசுவான் ஹீரோவை பற்றி. இந்த ஆள் சும்மாவே உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிறான், இவனை க்ளீன் பண்ண சொல்லணுமா, வேணும்னே இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படி இப்படின்னு அவன் கிண்டலாக பேசிட்டு இருப்பான். ஹீரோ கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறமா நீங்கள் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் சாவி இங்கே வச்சுருங்கன்னு அந்த கிழவியோட ரூம் சாவி இங்கே கொடுத்துட்டு போயிடுவான். ஒரு பாட்டிமா 2 நாயை வச்சுருப்பாங்கள்ல, அவங்களோட ரூமுக்கு போயிருப்பான். அந்த ரூமில் போயிட்டு ஒரு நாய்க்கு டிஷ்ஷில் ஏதோ கலந்து கொடுத்துருவான். அதில் அந்த நாய் உடம்பு சரியில்லாமல் படுத்துரும். அதுக்கப்புறம் நம்மால் வழக்கம் போல் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிடுவான். அவள் வர்றதுக்கு முன்னாடி இவன் போயிடுவான். இது ஒரு அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி மாதிரி. இவன்கிட்ட தான் எல்லா கீயும் இருக்கும்.
அதனால இவன் வந்துட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடியே போய் வந்துட்டு படுத்திருப்பான், பெட்டுக்கு கீழே படுத்திருப்பான். இது நமக்கு ஃபஸ்ட்டு புரியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீன் போனதுக்கப்புறம் தான் புரியும். ஹீரோயின் எல்லாமே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு பெட்டில் படுப்பா. அங்கே மேலே வந்துட்டு பெட்டில் படுத்துருக்குமா ஃபஸ்ட்டு ஷாட்டை காட்டிட்டு அப்படியே கீழே காட்டினா பெட்டு கீழே நம்மால் படுத்திருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அங்கங்கே நடமாடிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் பெட்டில் படுத்திருப்பான். இவன் டைம் பார்த்துட்டே இருப்பான், எப்போ வந்துட்டு அவள் தூங்கியிருப்பா அப்படின்னு பார்த்துட்டு கையில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பான். அந்த கண்ணாடியை வச்சுட்டு அவள் ஃபேஸை பார்த்துட்டு கண்ணை நல்லா மூடிட்டாளா அப்படிங்கிறத செக் பண்ணிப்பான். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவன் வந்துட்டு அந்த கட்டில் கீழே வந்துட்டு ஒரு ரெஸ்பிரேட்டர் வச்சுருப்பான், அதாவது முகமூடி மாஸ்க்கு. அந்த மாஸ்க்கை மூஞ்சில் போட்டுட்டு அந்த பெட்லேயே எல்லாமே கீழே இருக்கும், ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இவன் கொண்டு வந்த கர்ச்சிப்பில் டிப் பண்ணி அவள் மூக்கில் வச்சுருவான். வச்சு அவள் டோட்டலாக வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா இவன் கொண்டு வந்த ப்ராடக்ட் மாதிரி இவன் ஒரு பேக் வச்சுருப்பான். அதில் வந்துட்டு நிறைய இன்ஜெக்ஷனு, சிரஞ்சு, அது இதுன்னு கொண்டு வந்திருப்பான். அது எல்லாமே கொண்டு வந்து ஹீரோயினோட காஸ்மெட்டிக்ஸ், அவள் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸு, ஃபேஸ் ப்ராடக்ட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு இவன் மிக்ஸ் பண்ணிடுவான் இன்ஜெக்ஷன் போட்டு. அதான் என்னென்னா இவனுக்கு வந்துட்டு மற்றவங்க சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் இவனுக்கு பிடிக்காது. இவனை சுற்றி எல்லாருமே வந்து கஷ்டத்தில் இருந்தால் இவன் சந்தோஷப்படுவான். இவனை சுற்றி எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தால் இவனுக்கு பிடிக்காது. அதனால் வந்து ஹீரோயின் எப்போவுமே சிரிச்ச முகமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஷியல் க்ரீமில் கண்டதை கலந்து விட்டுருவான். இதனால் அவளுக்கு சைடு எஃபெக்ட் வரட்டும் அப்படிங்கிற. அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான். பார்த்தா அந்த சைக்கோ பொண்ணு வந்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு, நீ என்ன இது அடங்க மாட்டியா, எப்போ பாரு அங்கே போயிட்டு வர்ற, இதை ஒரு நாள் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னா, இப்போ என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னு, உனக்கு கொடுத்த காசு பத்தலையா என்ன அப்படின்னா, எவ்வளோ நாள் நான் காசு வாங்கிட்டு இருப்பேன், எனக்கு காசுலாம் வேணாம், எனக்கு பேசாமல் ஒரு பிட்டு படம் அனுப்பு அப்படின்னு. பிட்டு படமா, நிஜமாக தான் கேட்குறியா அப்படின்னு. ஆமாம், நான் பார்த்தே ஆகணும், நீ சீக்கிரமாக ரெடி பண்ணி அனுப்பு, இன்னொரு நாள் எனக்கு டைம் கிடைக்கும்போது வாங்கிப்பேன், அது வரையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன், எப்போது நான் அமைதியாக இருப்பேன் மட்டும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டிட்டு போவோம். புள்ளையை போய்க்க சொன்னால் பொறுக்கியை பெற்று விட்ருக்காங்க மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அப்புறம் மறுபடியும் இந்த பாட்டிமா வந்துட்டு இவன்கிட்ட சிரித்து பேசிட்டு இருப்பாங்க. என்னம்மா என்ன சின்ன ஒரு நாய்க்குட்டியை காணோம் அப்படின்னா, உடம்பு முடியல, என் மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படி இப்படின்னு கண் கலங்கிற மாதிரி இருப்பாங்க. இதை கேட்டுட்டு இவன் உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு மறுபடியும் வருவான். பார்த்தா அதே சைக்கோ பொண்ணு கீழே இறங்கி வரும். வந்துட்டு இவன்கிட்ட வந்துட்டு வாட் தி ஃபக் அப்படிங்கிற மாதிரி விரலை காட்டிட்டு போகும். இவன் வந்துட்டு அமைதியாக இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தா இவன் தான் யூஸ் பண்ணியிருப்பான் அவளோட ப்ரஷ்ஷை. மறுபடியும் ஹீரோயின் எடுத்து அதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிட்டு, அவளுக்கு தெரியாது தான் மட்டும்தான் இருக்கும்னு நினைப்பான். இவளோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னா அவளோட ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் அந்த க்ரீமில் வந்துட்டு இவன் ஆல்ரெடி மிக்ஸ்டு கண்டென்ட் ஏதோ சேர்த்துருப்பான்ல, அது தெரியாமல் அதை வந்து ஃபேஷியலில் அப்ளை பண்ணிவிடுவான். அப்ளை பண்ணிட்டு வெளியே வருவான். ஆஸ் யூஷுவல் வெளியே வந்துட்டு இவன்கிட்ட வந்து சிரித்து பேசலாம் பார்க்கும்போது இவன் வந்துட்டு ஒரு வேறு நம்பரில் இருந்துட்டு இவளுக்கு வந்துட்டு தப்பான மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருப்பான். அனுப்பிட்டு மறுபடியும் குட் மார்னிங் மேடம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அவளும் வந்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு, டைம் ஆச்சு, வாட்ச் வேறு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன், நான் வேணால் செக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த ஹவுஸ் ஓனர் பெருசு அப்பப்போ ஹீரோ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டுருப்பான். இன்றைக்கி ஏன் லேட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இதோ இப்போ தாங்க சாப்பிட்டே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி வா, நீ இங்கேயே உட்காந்துருந்தா எப்படி, மேலே வர்றதே இல்லை போல இருக்குது, பாரு நான் வச்ச செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கு, இதுதான் நீ வேலை செய்கிற லட்சணமா அப்படின்னு திட்டிகிட்டு போவான். இன்னொரு பக்கம் இவன் பண்ண சாகசத்தெல்லாம் பற்றி இவங்க அம்மா வாய் பேச முடியாமல் படுத்து கிடப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். இப்போ தான் எல்லோரும் முகத்துலேயும் அழுக தெரியுது, கவலை தெரியுது, இப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிமா சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி இருப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க சர்வீஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்துட்டு அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணியிருப்பான். ஆனால் அவங்கள்ட்ட வந்துட்டு உங்கள் பையனும் நீங்களும் பண்ணுற சர்வீஸ் சரியில்லைன்னு ஒரு மேனேஜ்மெண்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவங்க உங்களை வேலையை விட்டு போங்கன்னு சொல்கிறாங்க, நான் தான் பேசி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் மேடம், எல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அவளும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாள். இங்கே கிளாரா வீட்டுக்கு, அதாவது ஹீரோயின் வீட்டில் போயிட்டு அவள் வந்து வாட்ச் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாள். அதில் வேறு வீட்டில் வந்துட்டு எறும்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னேன். இவன் உள்ளே வந்து நான் க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் அது வரையும் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருப்பாள். இவன் வேணும்னே வந்துட்டு அவங்க அம்மா வாட்ச் ஒன்று மிஸ் ஆச்சுன்னு அவள் சொன்னதை தூக்கி இவன் பாக்கெட்டில் எடுத்து வச்சுருப்பான். அதை தூக்கி ஆசிடை ஊற்றி இன்னும் வந்து கெட்டு போக வச்சுருவான். அப்புறம் வழக்கம் போல் இவர் வந்து நைட்டில் வந்துட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சில் மாஸ்க் போட்டு, இவன் மட்டும் மாஸ்க் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மயக்க மருந்து மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ரூமில் வந்துட்டு மறுபடியும் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவான்.
இப்போ வந்துட்டு ஒரு அழுகுன பழத்தை வச்சு அது மூலமாக வந்துட்டு நிறைய எறும்பு வீடு ஃபுல்லாக வர வச்சுருவான். இவளுக்கு வந்து போதும் போதும்னு ஆகிடும், என்னடா இது ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடுச்சு, இப்போ வந்தால் வீடு ஃபுல்லாக ஒரே எறும்பாக இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பான். ஹீரோயின் வேலைக்கு போகிறாக்கா அவளோட நைட் ட்ரெஸ்லேயே வந்துட்டு ரெடியாக இருப்பாள். ஏன்னா ரூம் ஃபுல்லாக எறும்பு இருக்கிறதால இவனும் வந்துட்டு அவங்கள வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க ரூம் வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டு இந்த தடவை இவனே ஆப்பும் வைக்கிறான், அதுக்கப்புறம் க்ளீனும் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கும் இந்த சீனெல்லாம். இந்த டைமில் வந்துட்டு வழக்கம் போல் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் வந்துட்டு, நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை ரிசப்ஷனில் தேடிட்டு இருக்கேன், வா வா உனக்கு வேலை போகுது பார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொன்னால் உடனே போலீஸ் என்கொயரி பண்ண கூப்பிடுது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எந்த டைமில் எங்கே இருந்தீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டோன்னா இவனும் சொல்லுவான். இவன் ஒரு பர்டிகுலர் மொபைலில் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ராங்கான மெசேஜ் எல்லாம் அனுப்பிகிட்டே இருந்திருப்பான். அந்த மொபைலை தூக்கி இந்த ஹவுஸ் கீப்பிங் பசங்க அந்த அம்மா பையன் இருப்பாங்கள்ல அவங்களோட கப்போர்டில் வந்துட்டு இவன் வச்சுருப்பான். இதை பார்த்துட்டு இவன் ஆல்ரெடியே வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான், இந்த மாதிரி அனானிமஸ் நம்பர்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பா ஹீரோயின். அதுக்காக இப்போ என்கொயரிக்கு வந்துட்டு அந்த அம்மா பையன் 2 பேரையும் போலீஸ் தூக்கிட்டு போயிடும். இதனால் வந்துட்டு இவன் ஒரு பக்கம் சிரித்த மாதிரி இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு தான் மற்றவங்க அழுதாக தான் இவனுக்கு சிரிப்பே வருமே, அவ்வளோ பரந்த மனப்பான்மையாச்சே. அதனால் இதை வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். வழக்கம் போலே இந்த தடவையும் ஹீரோயினோட பெட்டுக்கு அடியில் போயிட்டு படுத்துட்டு இந்த தடவையும் அவன் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு வருது. ஏன்னா இந்த தடவை ஹீரோயின் வந்துட்டு சடனாக அவங்க பாய் ஃப்ரெண்டை வர வச்சுருப்பா ரூமில். அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு 2 பேர் சம்பவம் பண்ண பெட்டு வந்து குலுங்கி பெட்டுக்கு கீழே இவன் நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அந்த கெமிக்கலு அது இதுன்னு பாட்டிலெல்லாம் அதில் தான் வச்சுருப்பான். அவங்க மேலே ஜல்சா பண்ண போயிட்டு கீழே வந்துட்டு அந்த லிக்யூடு லீக் ஆகிட்டு இவன் மூஞ்சிலே போட்டுருவான். இவன் மயக்கத்துலேயே அங்கங்கே தூக்கத்தில் நடமாடுற மாதிரி நடந்த மாதிரி கடைசியில் வந்துட்டு அவளோட குளிக்கிற இடத்துல போய் படுத்துருவான். காலையில் பார்த்தா அவன் வந்துட்டு ஷவரை ஆன் பண்ணி விட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருப்பான். அதே டைமில் பார்த்தா இவன் ஹீரோனோட லவ்வர் வந்துட்டு, இங்கே பாருங்க டியர், இந்த பெட்டு கீழே என்னென்னவோ இருக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, யார் கொண்டு வந்து வச்சாங்க உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தான் வந்துட்டு நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது திங்ஸை கொண்டு வந்திருப்பான், ஒரு வேளை அவனோட பேக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு ஏதோ ஒரு டைரி இருக்குது அப்படின்னு படிக்க போவான். அதுக்குள்ளே ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுத்துருவான். படுத்தோன்னா ஹீரோயினை பார்த்துட்டு அந்த டைரியை கோட்டை விட்டுருவான். அவன் அப்போயே படிச்சிருந்தா நம்ம ஆளுக்கு சொம்ப அடிச்சிருப்பாங்க. ஹீரோ மயக்கம் தெரிஞ்சு எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடலான்னு பார்க்குற டைம் பார்த்தா இவங்க அப்போ தான் அவருக்கு பகல்லே ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா இவனோட ரூம் கீ இருக்காது, இது வந்துட்டு அவன் கொண்டு வந்த பேக் உள்ளே இருக்கும். அங்கே போகலாம் பார்த்தா இங்கே ஒவ்வொரு டோரையாக தாண்டி தான் போகணும். இங்கே ஒரு ரூமில் இவங்க ஜல்சா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் சடனாக ஓடி போயிட்டு அந்த ரூம் கீ எடுத்துகிட்டு இப்போ வெளியே போகணுன்னாலும் இவங்கள்ட்ட தெரிஞ்ச மாதிரி தான் போகணும். டக்குன்னு வெளியே போகணுன்னு வரும்போது பார்த்தா அவங்க வந்துட்டு பார்த்துருவாங்க. என்னாச்சு, ஏன் இந்த இடத்துல இருக்க அப்படின்னு கேட்டோம். இதோ நான் வந்துட்டு க்ளீன் பண்ணுறக்கா இங்கே வந்தெல்லாம் என் பேக் இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், அதில் தான் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கீஸ் எல்லாமே இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. அக்கா டோரை வந்துட்டு லாக் பண்ணாமையா வருவேன், டோரை வந்து தட்டாமையா வருவேன் அப்படி இப்படின்னு வந்துட்டு திட்டுவாங்க. யார், நம்ம லவ்வர் திட்டுவான். இதை பார்த்துட்டு அவன் கோவப்படாமல் அமைதியாக பேசுவான் ஹீரோயின்ட்ட. இல்லை மேடம் இதுமேலே இப்படியெல்லாம் நடக்காது அப்படி இப்படின்மா. இன்னொரு பக்கம் வந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் வந்துட்டு ஒரு பெருசை கூப்பிட்டு வந்துட்டு, உனக்கான டைம் முடிஞ்சு போச்சுப்பா, இன்னும் 15 நாள் தான் டைம், அதுக்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணிட்டு நீ போயிடு, உனக்கு வேலையும் போச்சு, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீ ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ்மா அவனை எடுத்துகிட்டு வந்திருப்பான். இந்த டைமில் ஒரு கிழவி வந்துட்டு 2 நாயை வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல, அவள் வந்துட்டு இப்போ தான் என் பப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வருது, அதுங்க இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் வேணும்னே உசுப்பேற்றுற மாதிரி, நாய்களை நம்பி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போயிடும், நமக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்காது அப்படி இப்படின்னு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இன்னும் அளவு வச்சு அனுப்பிவிடுவான். ஹீரோயின்ஸ் அன்றைக்கி வந்துட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவளுக்கு வந்துட்டு 4 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். இது எப்படி, நான் இந்த பக்கமே வரலையே அப்படிமா லவ்வர். அப்போ நீ இல்லைங்கிறியா அப்படின்னு கேட்டால் அவள் டென்ஷன் ஆவா. இல்லை நான் அதுக்கு சொல்ல, நம்ம வந்து சேஃப்டி திங்ஸ் போட்டு தானே பண்ணோம், அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் ஆர்கியூ போயிட்டுருக்கோம். அப்படியே தூங்கிடுவான். நைட்டு வழக்கம் போல் ஒரு பெட்டு கீழே வந்துட்டு 2 பேருக்குமே மாஸ்க் மாதிரி அந்த கெமிக்கலை ஆட் பண்ணிட்டு 2 பேரையும் படுக்க வச்சிடுவான். படுக்க வச்சுட்டு இந்த தடவை வேணுன்னே வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு இருக்கும்போதே நைட்டு வந்துட்டு அவகிட்ட ஷார்ட் வச்சுட்டு
போனதுக்கப்புறமா நைட்டு இவன் வந்துட்டு பெட்டை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ்வர் பெட்டை டோட்டலாக எடுத்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தா அதில் எல்லா திங்ஸும் இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடியே டவுட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட எல்லா கீஸும் இவன்கிட்ட தான் இருக்குது. இவன் லவ்வர் வேறு ப்ரெக்னென்சியாக இருக்கா, இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ இங்கே யாரோ வந்து போகிறாங்க அப்படிங்கிறக்காக அவன் பெட்டை செக் பண்ணியிருப்பான். செக் பண்ணிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை கூப்பிட்டு கேட்பான். அவன் ஹீரோ வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னே எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடுச்சு போலக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருக்குள்ளே சண்டை வந்து இவன் ஒரு மிரர் வச்சு அவங்க தூங்கிட்டாங்களா இல்லையா பார்ப்பாங்களே, அந்த கண்ணாடியை உடச்சி லவ்வர் கழுத்துலேயே சொருவிடுவான். லவ்வரை போட்டு தள்ளியாச்சு. போட்டு தள்ளிட்டு ஒரு பக்கம் பார்த்தா இங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வரும். அதில் வந்துட்டு அவன் வந்துட்டு சூசைடா இல்லை யாராவது போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்கோம். இந்த டைமில் பார்த்தா இந்த குட்டி சாத்தான் அந்த பொண்ணு ஒன்று வேறு பேப்பரில் எழுதி வச்சுட்டு எனக்கு தெரியும் நீ தான் பண்ண அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை எழுதி இவன் ரூமில் ஒட்டி வச்சுட்டு போயிருப்பான். இதை பார்த்தோன்னா இன்னும் கடுப்பாயிட்டு இந்த தடவை அந்த குட்டி பொண்ணு வீட்டுக்குள்ளே போயிட்டு அது வந்துட்டு அப்பா அப்பான்னு அலறும். பார்த்தா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மயக்க மருந்தை தூவி விட்டு வந்திருப்பான். எல்லாம் மயங்கிட்டு இருப்பாங்க. இவன் டக்குன்னு அந்த பொண்ணை வந்து பால்கனிலேருந்து தூக்கி போடுற மாதிரி பண்ணிட்டு, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது, நான் நினச்சா என்னனாலும் பண்ண முடியும், நீ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற, எங்கே போகிற, உனக்கு தாத்தா வீடு எங்கே இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும், இவ்வளோ தெரிஞ்சு நான் அமைதியாக இருக்கேன்னா எதுக்கு, உன்னை போட்டு தள்ள 1 நிமிஷம் ஆகாது, நீ அமைதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு வரோம். இங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் அந்த டைமில் எங்கே இருந்தீங்க, உங்களுக்கு ஏன் எல்லா அப்பார்ட்மெண்ட் கீஸ் இருக்குது, இப்போவும் கீஸ் எல்லாம் இருக்கான்னு, இல்லை என்னை வந்து வெளியே துரத்திட்டாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் செக் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போதுண்டா சாமி என் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு அப்படிமா புலம்பி அழுதுகிட்டே போகும்போது வந்துட்டு ஹாய் கிளாரா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு உங்கள் முகத்தில் அந்த ஸ்மைலை மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படிம்பான். அவள் அழுதுகிட்டே கதவை சாத்திட்டு போவான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு லெட்டர் ஒன்று வந்துட்டு எழுதுவான். இங்கே நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இப்போவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைப்பீங்க, உங்களுக்கு டவுட்டுன்னா அந்த குழந்தையோட ஃபேஸை பாருங்கள், அது என்னோடய சாயல் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு அவள் கடுப்பாயிட அந்த குழந்தைய பார்த்து அவன் மதியம் இருக்கும், நம்மளால் ஏதோ முடிஞ்சது பண்ணியாச்சு, இதுக்கப்புறமா இது தொடரும்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க.